எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நான் ரீசெண்டாக உங்ககிட்ட கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும்னு நினச்ச ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னா, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இப்போ நிறைய நடக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 8 months பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யார் பார்த்தாலும் ஒன்றா முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லைனா முட்டு வலின்னு நான் போன ஹாஸ்பிட்டலுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே வலி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் நான் ஏதாவது பண்ணால் ரெடி ஆகுமான்னு கேட்குறவங்க தான் வராங்க. அப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, 2005 ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியாவில் ஒரு 30,000 முட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 2 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் முட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமை அப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா 2035 ஸ்டாட்டிஸ்டிக்கல்லி ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் வரைக்குமே முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இது என்ன அப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் நத்திங் பட் அ லைஃப் ஸ்டைல் இஷ்யூ. அஃப்கோர்ஸ் நம்ம அதை தான் மாற்றி ஆகணும். ஸோ இதில் வந்துட்டு எதனால இந்த பிரச்சனை வருது, என்ன பண்ணா ரெடி ஆகும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எனக்கே தெரியல எனக்கு முட்டு வந்துட்டு தேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ என்னென்ன சிம்டம்லாம் இருக்கும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன உணவுகள் எடுக்கவே கூடாது, இது மொத்தமும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டிங் டைப் ஜாப், நின்றுட்டே தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அயன் வேலைகள் பண்ணுறவங்களுக்கு, சேல்ஸில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு, ரிசப்ஷனில் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு, லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு, வாட்ச்மேன் ஐயாக்கள் அம்மாக்கள் வந்துட்டு நின்றுட்டே இருப்பாங்க, நர்ஸாக நீங்கள் வந்துட்டு பணிபுரியுறீங்க அப்படின்னா அவங்களும் நின்றுட்டே இருப்பீங்க. ஸோ நின்றுகிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முட்டைலாம் எனக்கு வலிக்கிறதே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். சின்ன வயசில் நம்ம பெரியவங்க சாப்பிட்ட ஃபுட்டும் அவ்வளோ களி, மில்லட் டைப்ஸாக இருக்கட்டும், காய்கறிகள், இவ்வளோ விவசாயம் செஞ்சு இவ்வளோ நல்ல உணவுகள் சாப்பிட்டா அவங்களுக்கே 60 வயசு 50 வயசுல இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இன்னொன்று, ஓவரா உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு 100% வரும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை மட்டும்தான் உங்களோட முட்டும் முதுகும் உங்களோட பாதத்தில் இருக்கிற போன்ஸும் வந்துட்டு ஹோல்டு பண்ணும். இப்போ ஒரு 155 சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம ஹைட்ல அப்படின்னா 55 கிலோலேருந்து 60 கிலோ தான் என்னால் தூக்க முடியும் உங்க போன் சொல்லும் போது, 155 சென்டிமீட்டர் இருக்கிற நீங்க வந்துட்டு ஒரு 90 கிலோவோ ஒரு 100 கிலோவோ ஒரு 75 கிலோ இருக்கும்போது இந்த எக்ஸஸ் வெயிட் ரொம்ப நாளா உங்க முட்டுல போய் தேங்கி 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 ஒரு 10 இயர்ஸ்ல வலி வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளுக்கு நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஒரு நோய் வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த ரீசன் என்னன்னா, இப்போ 45 வயசு 55 வயசு 60 வயசுல வரவங்களுக்கு மேஜரா நான் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல ரொம்ப உழைச்சிட்டேன். ஆண்கள் கேட்டா என் தங்கச்சிங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் தானே வேலை செய்வாங்க, லைக் வெளியே போய் சம்பாதிப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட குக் பண்ணிட்டு குழந்தைங்க பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நான் தான் என் குடும்பத்தையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஓவரா வேலை செஞ்சுட்டேன். ஸோ நிறைய வேலை செஞ்சேன், ஆனால் கம்மியாக தான் சாப்பிட்டேன். காலையில் வந்துட்டு வீட்டை விட்டு போகும்போது ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு 2-3 பிஸ்கட் சாப்பிட்டு நான் போவேன். ஸோ நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாகவும் ஓவர் உழைப்பும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு முட்டு தேய்மானம் வரும். அதே தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும். காலையில் 5 மணிக்கு எதிர்ச்சேன்னா என் குழந்தைங்க எல்லாத்தையுமே நான் அனுப்புறதுக்கு நான் ஒரு 8 to 9 மணி வரைக்கும் நின்றுட்டே நான் சமைக்கணும். அப்புறம் மதியம் சமைக்கணும். நைட் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நைட்டு டின்னரும் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 8 to 9 மணி நேரம் நான் நின்றுட்டு தான் சமைப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் நார்மலாகவே சமைச்சு கொடுப்பாங்களே தவிர்த்து அதுலேருந்து இருக்கிற சத்தான உணவுகள் இங்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்றா மிச்சத்தை சாப்பிடுவோம் நம்ம அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான நியூட்ரிஷன் இருக்கிற சத்து நிறைந்த உணவுகள் மட்டுமே சாப்பிடுவோம். ஸோ ஓவர் உழைப்பு கம்மியான ஊட்டச்சத்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு முட்டு தேய்மானம் வரும். அடுத்து வந்துட்டு, நான் மூமெண்ட்ஸே கொடுத்ததில்லை, என் வாழ்க்கையில நான் வாக்கிங்னு ஒரு விஷயமே நான் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்மளோட முட்டுலையோ எந்த ஒரு ஜாயிண்ட்லயோ ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா அங்க தேய்மானம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்துட்டு நெய் பிடிக்காது, அதாவது நெய்னா குட் ஃபேட்னு சொல்லுவாங்கல்ல, தேங்காய் பிடிக்காது, நான் காய்கறிலாம் பெருசா சாப்பிட மாட்டேன், கீரைனா எனக்கு பக்கத்திலே போக மாட்டேன், பாலே குடிக்க மாட்டேன், சுத்தமா பிடிக்காது சின்ன வயசுல இருந்து. இந்த மாதிரி கால்சியம் அண்ட் அயன் ரிச் ஃபுட்டை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒதுக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ ஆல் த நைட் ஷிஃப்ட் கைஸ், நீங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யற ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு 2 to 3 வருஷம் கழிச்சு முட்டில ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். உட்காந்துட்டே தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு முட்டு வலி வருதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு ஜாயிண்ட் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஜாயிண்ட் வந்துட்டு ரொம்ப தெம்பா இருக்கும். யூஸ்லெஸ்ஸா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வீட்லயும் இருக்கக்கூடாது, உடம்புலையுமே இருக்கக்கூடாது. ஸோ தேர் ஷுட் ஆல்வேஸ் பி சம் மூமெண்ட்ஸ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சும்மா இருந்தாலும் பிரச்சனைனா, சும்மா இருந்தால் தான் நிறைய பிரச்சனை வரும். இதையெல்லாம் மீறி வந்துட்டு நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால கார்ட்லேஜ் ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா நம்ம 2 முட்டுக்கும் நடுவில் இருக்கிற லிகமெண்ட்ஸ்ல ஏதாவது டேர் வருது, அதனால வந்துட்டு நமக்கு நீ ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா ஏஜிங் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கலாம். 55 வயசு ஆயிடுச்சுனாலே நமக்கு கால்சியம் வந்துட்டு நம்ம உடம்புல இருந்து கம்மியாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதனாலையும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஏஜிங்னால இந்த ப்ராப்ளம் வரலாம். யூட்ரஸ் அண்ட்
ஓவரிஸ் இது ரெண்டையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்றவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓவரிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட உடம்புல வந்துட்டு நம்மளோட எலும்புகளில் கால்சியம் நிற்கிறதுக்கு வந்துட்டு நம்மளோட சினைப்பைகள் ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தமாகவே யூட்ரஸையும் ஓவரிஸையும் எடுத்துட்டேன்னு சொல்றவங்களுக்கும் இந்த ஒரு முட்டு வலி வரலாம். நீங்க உங்களை டேக் கேர் பண்ணலனா வரும். முன்னாடியே வந்துட்டு உங்க உடம்பு வந்துட்டு கவனிக்கலாம் வரும். அதாவது முட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் முட்டு வலிக்கான மருந்தையோ முட்டு வலிக்கான உணவையோ எடுக்கிறத விடுவோம். முட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், முன்னாடி இருந்தே புரத வகைகள், முன்னாடி இருந்தே சீக்கிரமா தூங்குறது, ஓவர் ஜங்க் எடுக்காம இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரைட், கொக்கோ கோலா, ஃபேண்டா மாதிரியான ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சோடா நிறைந்த உணவுகள்லாம் எடுக்காம இருக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வரும். அண்ட் ஸ்மோக்கிங், லாங் டேர்ம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலும் இது வரதுக்கான வாய்ப்பு. ஸோ ப்ரிவென்ஷனே இல்லை, உங்களை நீங்க டேக் கேரே பண்ணிக்கல, உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க மாற்றவே இல்லை அப்படின்னா 100% எல்லாருக்குமே இந்த முட்டு வலி வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யார் யாருக்கு வரலாம்னு நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து இப்போதான் லைட்டாக முட்டு வலி வர மாதிரி இருக்கு, வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஏதாவது சின்ன வேலை செஞ்சாலோ இல்லை ஸ்டெப்ஸ் ஏறினாலே ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இப்போவே முட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, நான் என்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்தால் எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வரும்னு தெரியும் அப்படின்னா, உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்கு, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சிஆர்பி, சி ரியாக்டிவ் புரோட்டீன் ஒரு டெஸ்ட் இருக்கும், அதை எடுக்கணும். ஆர்ஏ, ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரின் அனாலிசிஸும் எடுக்கணும். ஏன்னா புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூரின் அனாலிசிஸ் எடுக்கணும். HbA1c-யும் சுகர் ரேண்டமா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சுகர் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கும் அதை நம்ம கண்டுக்காம விட்டு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுகர் வந்துட்டு உங்களோட போன்ஸை வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும். ஸோ HbA1c சுகர் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான 2 டெஸ்ட் வந்துட்டு விட்டமின் டியும் கால்சியம் டெஸ்ட்டும் பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு கால் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இந்த ஜாயிண்ட் நேரோயிங் இருக்கான்னு பார்க்கறதுக்கு போத் நீ ஜாயின்ஸ், இந்த 2 நீ ஜாயின்ஸோட எக்ஸ்ரேவும் கண்டிப்பா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க போற டாக்டர் உங்க டயட்டை எதுவுமே மாத்தாம மாத்திரையை போடுங்க, அது அப்படியே போயிடும், வலி மாத்திரை போடுங்க நின்றும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை போயிடும், அந்த டாக்டர் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர ஒரு பிரச்சனை. வாழ்க்கை முறையை மாத்தாம வெறும் மாத்திரை கொடுக்குற டாக்டர் கிட்ட போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க. ஏன்னா அப்படி நீங்க போனீங்கன்னா ஃபியூச்சர் எப்பவுமே அது நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் வந்து முடியும். வாழ்க்கை முறையவும் உங்களோட உணவையும் மாத்திர ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேவா?